முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசியதும் சரி, கரூரில் போன முதல் நாள் இரவு அவர் சரி தெரிவித்த கருத்தாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கான பேச்சாக இருந்தது. ஒரு மோசமான அரசியல் செய்யக்கூடிய முயற்சி அதில் இல்லை. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு நிகழ்வில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுட்டு இங்கே அரசியல் தான் செய்ய முடியும், அவியல் செய்ய முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் எல்லாரும் செய்வாங்கன்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. குஜராத்தில் தொங்கு பாலம் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தப்போ லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார், எந்த அரசியல் ஆதாயமும் இது போன்ற துன்ப நிகழ்வுகளால் நீங்கள் எடுக்க முயற்சிக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அனைவரும் அங்கு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய போங்கன்னு சொன்னார். அது போல பீகாரில் பாலம் இடிந்து விழும்போதும் சொல்லியிருக்காரு. மக்கள் நெருக்கடியில் நெரிசலில் ரயில்வே ஸ்டேஷனில் மடியும் போதும் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் எது நடந்தாலும், சாவு நடந்தாலும், பிணங்கள் விழுந்தாலும் அரசியல் செய்வது என்ற ஒரு நாகரிகத்தை புதிய இந்தியாவில் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர இது நிரந்தரமாக எப்போதும் ஒரு பண்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அரசியல் செய்வது அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்வுகளில், அதுவும் அப்பட்டமாக ஒரு கூட்டணி இந்த 41 பேர் உயிரற்ற உடல்கள் மீது நின்று கொண்டு ஒரு கூட்டணியை இறுதி செய்யும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதைப் போல ஒரு மலினமான தேர்தல் உத்தி வேற எதுவும் இருக்கவும் முடியாது. இதில் அரசியல் ரீதியாக இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கிற அளவில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ், சில ஜேர்னலிஸ்டுகள் அவங்க கருத்து சொன்னது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதுதான் நேரம், நீங்க கூட்டணிக்குள்ள அவரை தூக்கி போடுறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆலோசனை சொன்னார்கள். இன்சென்சிட்டிவ் ரிமார்க்ஸ். இது இயல்பாக எல்லாரும் சொல்ற ரிமார்க்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தடித்த தோள்களோட இந்த விஷயங்களை அணுகக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி சொன்னதை போல, தோழர் அப்துல் சமது சொன்னதை போல, இதை எல்லாவற்றையும் அரசியல் அற்று ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு பண்பாட்டை உருவாக்குவதற்காக சில விஷயங்களை இவங்க பேசுகிறாங்க. இவங்க அரசியல் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது அப்படின்னு சொன்னார். முதல் நாளும் சொன்னார், இன்றைக்கும் சொல்கிறாரு. இதுதான் முக்கியம். இதிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். யாரை வீழ்த்தினோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் எது நடந்தாலும் அதில் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடவே அணுகக்கூடியவர்கள் மோசமானதொரு அரசியலை செய்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதில் முதல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாங்க, பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற மாதிரி. அதில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக நின்றாலே திமுக கூட்டணியை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைச்சு திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் உதவுவார் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல முதல்ல நின்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு முடிவுகள் தெரிந்ததற்கு பிறகு, அவங்க உணர்ந்ததற்கு பிறகு, இந்த கூட்டணிக்குள்ளேயே விஜயை கொண்டு சேர்த்து விட வேண்டியது அவசியம், ஒரு நேரடியான போட்டியை உறுதி செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததற்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இரண்டு கட்சிகளும் அவரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான கைகளை முறுக்குகின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முழுக்க அரசியல் செய்கிறார்கள், தேர்தல் அரசியல் செய்கிறார்கள். பொறுப்புகளை காவல்துறை மீது போடுவதற்கான அரசியல் மட்டுமல்ல, இது தேர்தல் அரசியலை இதை சாதகமாக பயன்படுத்தி திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதற்கு வதந்திகளை உருவாக்கும் பணிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது விஜய் அந்த இடத்துக்கு வந்த நொடியில் இருந்து அவர் திரும்ப போன வரைக்கும் ஏராளமான வீடியோக்கள் எல்லார் கையிலையும் இருக்கு. அவருடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல அது இன்னும் தெளிவாக இருக்கு. இது எதை எடுத்து பார்த்தாலும் இந்த சதிகள் எல்லாம் வதந்திகள் என்பது தெளிவாக தெரியும். ஆனாலும் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு திரும்ப சொல்றது. அதாவது இவங்க ஜெயலலிதா மர்மம், சிகிச்சை பெற்றாலும் அந்த சிகிச்சைக்கு பிறகு ஜெயலலிதா இறந்து போனது மர்மம், அதுக்கு ஒரு கமிஷன், ஒரு நபர் கமிஷன் போடுற மாதிரி என்ன நடந்தாலும் கொடநாடு உயிரிழப்புகளுக்கு அல்லது கொலைகளுக்கு கொள்ளைகளுக்கு அங்கே ஏதோ மர்மம்,
எல்லா மர்மங்களுக்கும் கமிஷனும் வழக்குகளும் வர்ற மாதிரி எது நடந்தாலும் அப்படியே பார்க்கின்ற ஒரு உணர்வைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். இதுல அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நல்வாய்ப்பாக அந்த மாதிரி எதுவும் செய்யல. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் லீடராக அது இந்த இந்த அரசியல் களத்திலேயே மற்ற தலைவர்களை விட மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். இந்த பெட்டி பாலிடிக்ஸுக்குள்ள அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவே இல்லை. விஜயனுடைய வீடியோ வந்த போது அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு போன போது சில திமுக நிர்வாகிகளோ அல்லது அமைச்சர்களோ கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் அன்று ஒரு நாள்லேயே நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.